விவசாயிகள் மசோதா எடப்பாடி ஆதரவும் ஸ்டாலின் எதிர்ப்புங்கிற தலைப்புல பேச இருக்கிறோம். திரு சத்யன், மத்திய அரசு நிறைவேற்றிருக்கக்கூடிய வேளாண் சட்டங்கள் தொடர்பாக திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். திரு எடப்பாடி குறித்து அவர் சொன்ன இரண்டே வரிகளை மட்டும் நான் படிச்சுட்டு அதே கேள்வியாவும் வைக்கிறேன், பதில் சொல்லுங்க. நவீன விவசாயி திரு பழனிசாமி இன்று தனக்குத்தானே இத்தனை நாளும் போட்டு ஏமாற்றி கொண்டிருந்த பகல் வேடம் களைந்து அம்பலமாகி நிற்கிறார் அப்படின்னு அறிக்கையில குறிப்பிடுறாரு. அப்புறம் முதலமைச்சர் பழனிசாமி அவர்களை நான் ஒன்று மட்டும் கேட்டுக்கொள்கிறேன், இனி ஒரு முறை மேடைகளில் நின்று நான் ஒரு விவசாயி என்று மட்டும் சொல்லாதீர்கள் பிளீஸ் அப்படின்னு சொல்றார். 2 வரிகள் ரொம்ப காட்டமா இருக்கு அந்த அறிக்கையில. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இந்த வேளாண் சட்டங்களை எதிர்க்கிறாங்க, போராட்டம் நடத்த போறோன்றாங்க, விவசாயிகளும் எதிர்க்கிறார்கள். ஒருவேளை அதனுடைய பாதிப்பு குறித்த வீரியம் அதிமுகவுக்கு புரியலையா? ஏன்னா திரு ரவிக்குமார் கூட பச்சை துரோகம் பண்ணிருக்கு விவசாயிகளுக்குன்னு ட்விட்டர்ல குறிப்பிட்டிருந்தார். கொன்றொழிக்க இந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கு மத்திய அரசு அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திரு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு காட்டமா விமர்சிக்கிறாங்க. இந்த அரசியல் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதற்கு முன்னால் இந்த சட்டத்திட்டத்தை பத்தி என்ன அப்படிங்கறத புரிதலை விளக்குவதற்கு அனுமதி கோருகிறேன். அனுமதியை நான் விளக்கி முடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கான அரசியல் பதில் உங்களுக்கு தரும். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம் என்று கவிஞர் பாரதி பாடினார் பண்டமாற்று முறையாக. அது மாதிரி ஒரு ஓப்பன் மார்க்கெட் சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு விவசாயிகளுக்கு அப்படி என்று நோக்குடன் தொலைநோக்குடன் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக இதை பார்க்கலாம். இந்த திட்டத்துல 3 இருக்கு. ஃபார்மர்ஸ் அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சப்சிடி. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மெயினாக கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்னும் முறையை ஊக்குவிப்பதற்கு. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கிற முறையில விவசாயி விதை விதைப்பதற்கு முன்னாடி என்னுடைய அறுவடையோட அவனோட எஸ்டிமேட் என்னன்னு தெரியும், என்ன அறுவடை வரும் தெரியும், அறுவடை காரணம் தெரியும், என்ன பிரைஸ்ல நான் விற்கிறதுக்கு ரெடி, இல்ல வாங்குபவர்கள் எந்த பிரைஸில் வாங்குவதற்கு ரெடி என்கின்ற ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவங்க விற்பனை பொருளை அறுவடை பண்ணி விற்பனை செய்கிறார். இதுல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, வாங்குற விலை ஒத்துக்கிற விலை கம்மியா விவசாயிக்காங்க அப்படின்னு. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கோட இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்த விலையை கூட கணக்கு இருந்தால் என்றால் அந்த விவசாயி விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் இன்னொன்று, கிளாஸ் நம்பர் 5D, நீங்க மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்களை பார்த்து கேட்டிருந்தீங்க. கிளாஸ் நம்பர் 5D என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க இந்த கான்ட்ராக்டும் போது அந்த அறுவடை செய்கின்ற நாளில் நீங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட விலையை விட மார்க்கெட் விலை அதிகமாக இருந்தால் அந்த விலையில் வியாபாரம் செய்யலாம், அதற்கு அந்த வாங்குபவரும் ஒப்புக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு ஷரத்தும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒன்று. இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங் என்பது தமிழகத்திற்கு புதிதல்ல, தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். தமிழகத்தில் கரும்பு பார்த்தீங்கன்னாக்க இந்த கான்ட்ராக்ட் பிரைசிங் பேசிஸ்ல தான் போகுது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக 2018-19 பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது தமிழக சட்டப்பேரவையில் நாங்க ஒரு பில், கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை குறித்த ஒரு பில்லை தாக்கல் செய்ய உள்ளோம் என்று பிப்ரவரி 2009 அசம்பிளியில இந்த பில்லை பாஸ் பண்ணி அடாப்ட் பண்ணி, அந்த பில்லினுடைய பேரு ஸ்டேட் கான்ட்ராக்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பாஸ் பண்ணி, இது கடந்த ஒரு 15-16 மாத காலமாக நடைமுறையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது கூட தெரியாமல் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று மரியாதைக்குரிய முதலமைச்சரை பார்த்து இனிமேல் நவீன விவசாயம் பேசாதீங்கன்னு சொல்லுவது, எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு ஆகச் சிறந்த நடைமுறைகளை தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார், மக்கள் மீதும் விவசாயிகள் மீதும் கவனம் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது இதற்கு ஒரு உதாரணம். ஒன்று. இரண்டாவது, ஃபார்மர்ஸ் ப்ராடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். 2வது ஷரத்து என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்மர்ஸ் அவரோட ப்ராடியூஸை செல் பண்றதுக்கு ரெகுலேட்டட் மார்க்கெட் என்பது அவசியம் கிடையாது. இந்த ரெகுலேட்டட் மார்க்கெட்ல தான் நீங்க விற்கணும் என்பது கிடையாது. உங்களுக்கு இன்ட்ரா ஸ்டேட், அதாவது மாநிலம் விட்டு மாநிலமோ இல்ல மாநிலத்துக்குள்ளேயோ நீங்கள் உங்களோட விளை பொருட்களை விற்பனை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்ல பாத்தீங்கன்னாக்கா, இந்த ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் மட்டும்தான் விற்க வேண்டும் என்கின்ற சட்டம் இருக்கின்ற மாநிலம் இன்று போர்க்கொடி தூக்கி கொண்டிருக்கின்றன. பஞ்சாப், நாட்டில் இருக்க 2-3 மாநிலங்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெகுலேட்டட் மார்க்கெட்டில் தான் நீங்கள் விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற சட்டம் என்பது கிடையாது, அது நடைமுறையிலும் இல்லை. வேண்டும் என்றால் அவர்கள் ரெகுலேட்டட் மார்க்கெட், நம்ம சொல்றது மண்டி, அந்த மண்டியில நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம். அந்த மண்டியில என்ன பண்றாங்கன்னா ஆக்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஆக்ஷனில் விருப்பப்பட்டால் அவர் விற்கலாம், அந்த விலை கிடைத்தால் அவர் விற்கலாம். இல்லை என்றால் விவசாயி ரெகுலேட்டட் மார்க்கெட் விட்டு மண்டியிலிருந்து வெளியில ஓப்பன் மார்க்கெட் கூட விற்கலாம் என்கிற நடைமுறை தமிழகத்தில் இருக்கிறது. இந்த ரெகுலேட்டட் மார்க்கெட் தான் விற்கணுங்கிற சட்டம் தமிழகத்தில் கிடையாது. அதுவும் இது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். இதுவும் அதே தமிழ்நாடு அந்த ஆக்ட் 2011 நான் மென்ஷன் பண்ணி, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் தங்களுக்கு எங்கே அதிக விலை கிடைக்கிறதோ அங்கே விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். இது தெரியாது இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எவ்வளவு ஆக சிறந்த விவசாயிகளை புரிந்து வைத்திருக்கின்றார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். 3வது, எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்னு சொன்னீங்க. இதுல இந்த விளை பொருட்கள் இருக்கிற பொட்டேட்டோ, ஆனியன், சீரியல்ஸ் அண்ட் பல்சஸ் எல்லாம் எடுத்துட்டீங்க.
அதனால பதுக்கலுக்கு வழிவகைக்கும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறீங்க. ஆனா மெஜாரிட்டியா இந்த கொள்முதலில் அதிக லாபம் தரக்கூடிய நிறுவனங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான். அந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸோட நீண்ட நாள் கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் உங்கள் விளைபொருள்களை அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆகையால் எங்களுக்கு இந்த ரெகுலேட்டட் மார்க்கெட்டை நீங்க விற்பதால் சில மாநிலங்களில் எங்களால் கொள்முதல் செய்ய முடியவில்லை. இந்த ஓபன் மார்க்கெட் சிஸ்டம் என்று கொண்டு வந்தீர்களே என்றால் அதில் நாங்கள் விற்பதற்கு வாங்குவதற்கு தயார், விவசாயிகளுக்கும் நல்ல விலை கிடைக்கும் என்பதுதான் இதோட அடிப்படை ஆதாரம். இதை மானிட்டர் பண்ணுவதற்கு கமிட்டி என்றும் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நடைமுறையில் 1.5 ஆண்டு காலம் தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இன்று மத்திய அரசு ஒரு சட்டமாக இயற்றி அதை பாஸ் செஞ்சதுக்கு அப்புறம் அறிக்கை விடுபவர்கள் எந்த நிலைமையில நம்ம நடைமுறை புரிந்து வைத்துக் கொள்கிறார்கள் என்பதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட அரசியல் கேள்விக்கு என்னோட பதில்.